Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, Realme 9 series மொபைலுக்காக இந்தியாவில் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிப்ரவரி 16 தேதி இந்தியாவில் வந்து Realme 9 series சம்மந்தப்பட்ட 2 மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ Realme 9 Pro 5G மொபைல், Realme 9 Pro Plus 5G சம்மந்தமான மொபைல். நம்ம சேனலில் ஏற்கனவே Realme 9 Pro 5G சம்மந்தப்பட்ட 100% கன்ஃபார்ம் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டனில் தர மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் Realme 9 Pro Plus 5G சம்மந்தமான 100% கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மொபைல் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 9 Pro Plus 5G மொபைலோட டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்த்தோம்னா நார்மலாக எப்பவுமே Realme லான்ச் பண்ணுற மொபைல்ஸ் மாதிரி தான் பேக் சைடில் இருக்குது. ஆனால் இந்த தடவை வந்து கலர் சேஞ்சிங் வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கிற கலர் சன்லைட் படும்போது வேறு கலரில் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. Realme 9 Pro மொபைல் கம்பேர் பண்ணும்போது இங்கே 6.43 இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட சைட் பஞ்ச் ஹோலில் ஸோ 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற ஒரு AMOLED டிஸ்பிளே பேனல் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இங்கே பார்க்கலாம். கூடவே Gorilla Glass ப்ரொடெக்ஷன் டிஸ்பிளே வந்து இங்கே பார்க்க முடியுது. இந்தியாவில் 2 வேரியண்ட்ஸில் வந்து இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. 6GB RAM 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 120GB ஸ்டோரேஜ், UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X RAM இந்த மொபைல் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ்க்காக இதில் MediaTek Dimensity 920 ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 5G சப்போர்ட் பண்ணுற ப்ரோசர். இது வந்து 6nm டெக்னாலஜி பேஸ் பண்ண ஒரு ப்ரோசர். ஸோ இதோட அடுத்த ஸ்கோர் பார்த்தாலும் 4,50,000 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக கேமிங்கில் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதிகமான 5G பேண்ட்ஸு இந்த ப்ரோசரில் இந்த மொபைலில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைலில் தரக்கூடிய ஒரு கேமரா சென்சர் தான் இங்கே தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவோட சோனி சென்சர் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. சோனி MX766 சென்சர் வந்து இங்கே பார்க்க முடியுது. கூடவே OIS சப்போர்ட்டும் பார்க்கலாம். ஸோ ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அடுத்தது 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் டெப்த் சென்சர் வந்து பேக் சைடில் பார்த்துக்கலாம். ஃப்ளாஷ் லைட்டு பேக் சைடில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராக்காக எப்பயுமே போல் 16 மெகாபிக்சல் இங்கே தந்திருக்காங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது இந்த மொபைலில் பார்த்தோம்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து தந்திருக்காங்க. கூடவே ஹார்ட் ரேட் சென்சரும் இந்த மொபைலை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க Realme தரப்பில். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் லாக் சப்போர்ட், 3.5 ஜாக், டிஎல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த மொபைலில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் காம்பஸ், ஆக்சிலோமீட்டர், ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான சென்சர் இந்த மொபைல் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அடுத்த பேட்டரி வைஸ் பார்த்தாலும் 4500 mAh கெப்பாசிட்டியோட 60 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே நமக்கு தராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இங்கே பேசலாம். ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 12 அப்டேட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே நம்ம பார்க்கலாம். கூடவே Realme வெர்ஷனில் பார்த்தோம்னா Realme 3.0 லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவுட் ஆஃப் த பாக்ஸே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஓவராலாக Realme 9 Pro Plus 5G சம்மந்தமான ஸ்பெசிஃபிகேஷன். ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா இது வரைக்கும் வந்த தகவல் படி ஒரு 21,000 இல்லைன்னா 22,000 லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொண்டு வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 21,000 கொண்டு வந்தாலும் அந்த ப்ரைஸ்க்கு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிக்கலாம். முக்கியமாக எல்லா வகையான செக்மெண்ட்லேயும் பேட்டரி, டிஸ்பிளே, ப்ராசஸர், ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான ஸ்பெக்ஸ் பார்த்தாலும் ஓவராலாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெக்ஸ் தான் இங்கே இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு ஒருத்தான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதில் பார்க்க முடியுது. பார்க்கலாம் இவங்க எந்த ப்ரைஸ் பாயிண்டில் கொண்டு வராங்கன்னு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.